பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஜங்கல் மங்கல். தேயிலை தோட்டத்தை பார்த்த உடனே நினச்சிருப்பீங்க கேரளாக்குள்ளே வந்துட்டோம்ண்டு. ஆமாம், இன்றைக்கி நம்ம கேரளாவுக்குள்ளே தான் வந்திருக்கோம். கேரளாவில் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள சத்திரம் வியூ பாயிண்ட்டை போய் நம்ம பண்ணி பார்க்க போகிறோம். அதில் முக்கியமான விஷயமே, இந்த சத்திரம் வியூ பாயிண்ட்டில் ஒரு ஹிடன் ஏர்போர்ட் இருக்குது. அதை இன்றைக்கி நம்ம போய் வீடியோ எடுக்க போகிறோம். வாங்க போகலாம். சூடாக இல்லாவிட்டால் ரத்தத்தில் வேகம் இல்லை, சேட்டைகள் இல்லாவிட்டால் இனிமை இல்லை, கூட்டைத்தான் தாண்டாவிட்டால் வண்ணத்து பூச்சி இல்லை, வீட்டை நீ தாண்டாவிட்டால் வானமே இல்லை. வானமில்லை போலே இளமையடா, தினம் புதுமையடா, அதை அனுபவிடா. காலம் காலமாக பெருசங்கடா, ரொம்ப பழசுங்கடா, நீ முன்னே முன்னே. நம்ம இப்போ சத்திரம் வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த ரோடு வந்து ரொம்ப மோசமான ஒரு ரோடு. மலையை குடஞ்சி அதுக்குள்ளே ஒரு பாதை மாதிரி இப்போ ரெடி பண்ணியிருக்காங்க. சத்திரம் வியூ பாயிண்ட்டில் நம்ம போனோம் அப்படின்னா ஓரளவுக்கு நார்மலாக வண்டி போக்குவரத்து ஜீப்பு போயிட்டு வரனால ஓரளவுக்கு பாதை அங்கே சரியாக இருக்குது. இந்த பாதை வந்து அந்த ஏர்போர்ட்டுக்கு போகிற பாதை. இந்த பாதைக்கு வந்து நம்ம வந்து ரோடு ரொம்ப கரடு முரடாக தான் இருக்கும். இங்கே நம்ம கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக தான் நம்ம போகணும். ஏன்னா லைட்டை வலிக்கி விட்டால் கீழே வரைக்கும் இழுத்துட்டு போயிடும். கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் கீழே வரைக்கும் இழுத்துட்டு போயிடும். அந்த மாதிரி வந்து ரொம்ப ஒரு சரியில்லாத ரோடு. இது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் வண்டி ஓட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இங்கேருந்தே பார்த்தாவே நம்மளுக்கு தெரியும் அந்த ஏர்போர்ட்டு. இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு அங்கே தெரியுதான்னு தெரியலை. நம்ம கீழே போய் தெளிவாக பார்ப்போம். ஏர்போர்ட் இருக்கும் பார்த்தா உங்களுக்கு சொல்கிறேன். கஷ்டப்பட்டு வராருன்னு பாருங்கள். இந்த வண்டி ரொம்ப கஷ்டம்தான் வர்றது. ரெண்டாக்காமல் போக மாட்டார். பாதை வந்து ரொம்ப கடினமான பாதை. இது வந்து ஏர்போர்ட். என்னென்ன கேட்டு போட்டு வச்சுருக்காங்க. உள்ளே விடுவாங்களா விட மாட்டாங்களா? ஆத்தி இங்கே பார்த்தீங்களா என்ன நம்மளை வரவேற்கிறதுக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க. இன்னும் எத்தனை நாய் நம்மளை சுற்றி வளர்த்துச்சு நாய். இங்கே பாருங்கள் எத்தனை நாய் உண்டு. இது வந்து நாய்கள் படை. இந்த படையில்ட்டு நம்ம தப்பிச்சிட்டோம். எங்கள் அண்ணன் வண்டி எப்படி ஓட்டு வரான்னு பாருங்க. கஷ்டமான ஒரு சூழ்நிலை வண்டி ஓட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. கடைசியாக நம்ம ஏர்போர்ட்டுக்கே வந்தாச்சு. உண்மையாக ஏர்போர்ட் அது. இந்த பாதையை வந்து நம்ம வீடியோவோ ஃபோட்டோவோ எடுக்கக்கூடாது. இருந்தாலும் இல்லை எடுக்கக்கூடாது, தெரியாமல் போகிறோம். அந்த இங்கே போகிற வழக்கிழங்கு போகிற பாதை எப்படி போகிறது அதுதான். இதுதான் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்கல்ல. ஏன்? ஆமாம். ஏன்னா இங்கே எந்த மாதிரி வண்டி எந்த மாதிரி ஃப்ளைட் வரும்? பிளைன் இருக்குல்ல சின்னது. ஆமாம், பிள்ளைகள் படிக்கிறது. இது எந்த ஏரியாவோட கண்ட்ரோலில் வருது? இது திருவனந்தபுரமா? ஓகே 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 ஓகே. என்சிசி ஏறுவீங்க. ஒன்று ஒரே ஒரு தடவை வந்து இறங்கினது, பின்ன இறங்கலை. அப்போ பின்ன பூரா இது மதுரை இதாகிடுச்சு. கருது கொஞ்சம் காலம் தான் போயிடுச்சு. அது இப்போ ரன்வே போகல, எக்ஸ்ட்ரா ஷோல்டர் தான் போயிருச்சு. அதுக்கு அணிஞ்சு தான் இறங்கி இருந்துச்சு. ஆமாம், நம்ம தான் பார்க்குறோம். 15,000 ரூபா கிடைக்கும் மாதம். பரவாயில்ல. அப்போ இந்த மாதம் நம்ம பார்க்குறோம். முள்ளமன்றிக்குள்ள சாணம் அநேகமாக வாய்ப்பு இருக்கு, பார்க்கலாம். இது காட்டு மாடா? இல்லை, நம்ம மாடு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது அவ்வளோ யூஸ்ஃபுல் இல்லை. அந்த ஏர்போர்ட்டுடைய ரன்வே, அந்த ரன்வே தெளிவாக பாருங்கள். நோ என்ட்ரியில் இருக்குது. அவ்வளோ இருக்கக்கூடாது. யாரையும் விட மாட்டோம். நம்ம மாத்திரம் தானே இங்கே இருக்கோம். யாரும் வரமாட்டாங்க இங்கே வந்து. என்ன செய்யப்படாங்க? ஹிடன் ஏர்போர்ட். அதனால நம்ம அப்படி இங்கே வச்சுட்டு போகிறோம். நம்ம எங்கேயாலும் போகும்போது நான் கும்பலுக்கு வேறு ஒரு மரணமாக இருந்துச்சு. கும்பலில் யார்? நம்ம சொந்தக்காரங்க தான் ஒரு ஆள். போட்டு இது வந்து ஒரு ஹிடன் ஏர்போர்ட். இந்த அளவு கிளியராக இருக்குது, நீங்களே பாருங்கள். இது என்ன ஆவசத்துக்கு கட்டினாங்க? இது என்சிசி ஏர்விங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். இந்த ரன்வே அங்கேருந்து அங்கேருந்து இங்கே வந்து க்ளோஸ் ஆகும்.
இந்த பார்த்து ரன்வேயோட இதை பாருங்கள். இதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக வந்து யாரும் பர்மிஷன் கொடுத்து உள்ளே இறக்க மாட்டாங்க. இந்த லேண்டிங் வந்து பயிற்சிகளுக்காக இங்கே படிக்க வர பசங்க வந்து பாஸ் ஆகி கடைசியில் வந்து ஃபைனலாக வந்து பயிற்சி நடக்கும். அந்த பயிற்சிக்காக இந்த லேண்டிங் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. 2 மலைகளுக்கு நடுவில் இந்த லேண்டிங் ரெடி பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட அது ஒரு 1000 மீட்ரு வரும்னு நினைக்கிறேன். அந்த மீட்டருக்குள்ளே வண்டி வந்துட்டு அப்படியே இறங்கிட்டு திரும்ப அப்படி இப்படி போயிடும். இங்கே உள்ள பசங்களுக்கு வந்து இந்த விமான பயிற்சிக்காக இந்த லேண்டிங் யூஸ் பண்ணுறாங்க. இது இல்லாமல் வந்து இடுக்கியில் ஏதாவது அவசர விஷயங்களுக்காக கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸோ யார் வந்தாலும் இங்கே லேண்டிங் வந்து நடக்கும். அந்த மாதிரி அதுக்காக மட்டும்தான் இதை யூஸ் பண்ணுறாங்க இப்போதைக்கு. சத்திரம் வியூ பாயிண்ட்டுன்றது நீங்கள் இங்கேருந்து பார்த்தா அந்த மேலே இருக்குது பாருங்கள், அதுதான் சத்திரம் வியூ பாயிண்ட்டு. மேலேருந்து நான் அங்கே போய் உங்களுக்கு காமிக்கிறேன், அப்போயும் நீங்கள் பார்க்கலாம். இது வந்து நம்ம கீழே இருக்கோம், கீழேருந்து மேலே பார்க்குற வியூவும் பாருங்கள். நீங்கள் பார்க்கலாம், இது வந்து இந்த ஏர்போர்ட்டுடைய ஏர்லைன்ஸ் வந்துச்சுன்னா, ஹெலிகாப்டர் இது வந்துச்சுன்னா அது வந்து இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா மாதிரி இங்கே தான் வந்து ஹெலிகாப்டர் நிப்பாட்டுவாங்க. ரன்வே இது, ரன்வேல அந்த ஹெலிகாப்டர் வந்தாங்க. அப்துல்லா ஆஃப் ரோடில் எடுக்கிறாரு பாருங்க. கருமையான ஆஃப் ரோடு. எடுத்து வரா கீழே விழுப்பு காட்டு வரான்னு பார்ப்போம். பரவாயில்ல, ஏற்றினாரு. என்ன அடிக்கிட்டு பாருங்க. இறங்கிடுவா. மணிமூட்டை ஆரம்பிச்சு மேலே அந்த உச்சிக்கு போகிறோம் பாருங்க. இந்த பைக் வந்தா இது பண்ணுவாங்களா? ஸ்லோ லெஃப்ட் போங்க தம்பி, கொஞ்சம் சுதாரமாக போங்க தம்பி. இதில் லெஃப்ட்லேயே போங்க, அப்படியே போங்க. பயங்கரமான ஆஃப் கொடுங்க. கீழே இறங்கி போட்டுருமா? கீழே போட்டுமா? அதுலேயே போங்க, கட்டாமல் போங்க, பயப்படாமல் போங்க தம்பி. அண்ணன் இருக்கேன். இன்னும் சாகசங்கள் நிறையா பார்க்க வேண்டியிருக்கு. ஆமாண்ணே. பிரேக்கு ஃப்ரண்ட் பிரேக் பிடிச்சா வலிக்கு வந்துடும். காலை வச்சு பேலன்ஸ் பண்ணலான்னா முடியாது. பைய இறக்கி ஏற்று. பரவாயில்ல. அப்துல்லா வந்து அந்தாண்டு கீழே இறங்கிட்டார். வண்டி அப்துல்லா காலி லெஃப்ட் ஏறுறாரு, தம்பி ஏற்றிட்டாரு. பரவாயில்ல, அப்துல்லா ஓரளவுக்கு பயங்கர இருந்தாலும் ஏறிட்டார்ல. நல்லா ஏறி இங்கே ஜீப்பெல்லாம் நிற்கிது. அப்துல்லா இந்த பாதையில் தான் ஏறி வந்தார். இவ்வாறு எவ்வளோ மோசமான பாதைண்டு. எட்டி தோடும் வயது இது, ஒரு வெட்டு கத்தி போல் இருக்கும். அதிசயம் என்னவென்றால் அதன் இரு பக்கம் கூறியிருக்கும். கனவுக்கு செயல் கொடுத்தால் அந்த சூரியனில் செடி முளைக்கும். புலன்களை அடக்கி வைத்தால் தினம் புது புது சுகம் கிடைக்கும். இதுதான் சத்திரம் வியூ பாயிண்ட். சரியான வியூங்க, சரியான பனி, நிற்க முடியலை. காற்று அடிச்சு கீழே தள்ளி விட்டுரும் போல விட்டா.
இந்த கீழே பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து அந்த ஏர்லைன்ஸ் வண்டி வர்றதுக்கு அந்த ஏரோப்ளேன் வந்து அப்படியே கிராஸ் பண்ணி போகக்கூடிய அந்த ரன்வே. இங்கேருந்து எவ்வளோ தூரம் பாருங்கள், கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வரும் போல் அந்த ரன்வே. அப்படியே வந்து நிப்பாட்டிட்டு அப்படியே அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க போல். 2 மலைக்கு நடுவில் எவ்வளோ தெளிவாக எவ்வளோ அழகாக சூப்பராக கட்டியிருக்காங்க பாருங்கள். இப்படி ஒரு ரன்வே நாங்கள் பார்த்தது இல்லைங்க இது வரைக்கும். இதுவரை நெஞ்சில் இருக்கும் சில துன்பங்களை நாம் மறப்போம். கடிகாரம் உள் தொலைத்து தொடுவானம் வரை போய் வருவோம். அடைமழை வாசல் வந்தால் கையில் குடையின்றி வானனைவோம். அடையாளம் தான் துறப்போம், எல்லா தேசத்திலும் போய் வசிப்போம். இந்த வர்றாங்க பாருங்கள், அசால்ட்டாக கீழே இறங்கி வந்துடுறாப்புல, அசால்ட்டாக மேலே ஏறி போயிடுறாப்புல. இந்த பாதையவே அவங்க தான் உருவாக்கியிருப்பாங்க போல். அந்த வண்டி 2 சக்கரம் மேலேருந்து கீழே வர வரைக்கும் தான் அந்த பாதை கரெக்டாக இருக்குது. நடுவில் நம்ம போகிறதா இருந்தால் அந்த 1 சக்கரம் பதிஞ்சிருக்கும் பார்த்தீங்களா, அதில் தான் நம்ம போக முடியும் வர முடியும். இப்போயாவது பரவாயில்ல, மழை பெய்யறப்பெல்லாம் பைக்கெல்லாம் வரவே முடியாது. சத்திரம் வியூ பாயிண்ட்டுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா குமுளிலேருந்தே உங்களுக்கு வந்து வண்டி அவைலபிளாக இருக்கும், ஜீப் அவைலபிளாக இருக்கும். அங்கேருந்தே நீங்கள் புக் பண்ணிட்டு வந்துடலாம். நிறையா வியூ பாயிண்ட் இருக்குது, அது எல்லாமே ஜீப் சஃபாரியிலே காமிச்சிருவாங்க. வர்றப்போ ஒன்றுமே தெரியல. இப்போ பார்த்தா பனி, வண்டி ஸ்டேரிங்கை பிடிச்சி கூட திருக முடியல, அந்தளவுக்கு பனியாக இருக்குது. சரியான பனி, பாதையே தெரிய மாட்டேங்குது. வர்றவங்க தயவு செஞ்சு ஒரு 12 மணி 1 மணிக்கெலாம் வந்துட்டு ஒரு 2 மணி 3 மணிக்கெலாம் வெளியே போயிருங்க. நீங்கள் 3 மணிக்கு தான் உள்ளே ரீச் ஆகும் அப்படின்னா 4, 5, 6க்குள்ளே சரியான பனி ஆயிரும், உங்களுக்கு ரோடே தெரியாது. அதனால் கொஞ்சம் சேஃப்டியாக வாங்க, சேஃப்டியாக போங்க. நீங்கள் சத்திரம் போயிட்டு அடி வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஒரு சூப்பரான ஒரு ஜிப்லைன் இருக்குது, செம்மையாக இருக்கும். உள்ளே இருந்து அங்கே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அது நம்ம பனிமூட்டத்துக்கு அதுக்கும் அங்கேருந்து நம்மளுக்கு ஜிப்லைனில் வர்றப்ப கீழெல்லாம் செம்ம வியூவாக இருக்கும். வாங்க உங்களுக்கு உள்ள நான் போய் காமிக்கிறேன். சூடாக இல்லாவிட்டால் ரத்தத்தில் வேகம் இல்லை, சேட்டைகள் இல்லாவிட்டால் இனிமை இல்லை. கூட்டை தான் தாண்டாவிட்டால் வண்ணத்து பூச்சி இல்லை, வீட்டை நீ தாண்டாவிட்டால் வானமே இல்லை. வானமில்லை போலே இளமையடா, தினம் புதுமையடா, அதை அனுபவிடா. காலம் காலமாக பெருசங்கடா, ரொம்ப பழசுங்கடா, நீ முன்னே முன்னே வாடா வாடா.